ஹாய், இது வந்துட்டு ப்ரீவியஸ் vlogோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த வைப்பர் வந்து உடஞ்சி போச்சு ரெண்டா. சரின்னு சொல்லிட்டு கத்தியை ஹீட் பண்ணி ஒட்டி பார்த்தா நல்லா ஒட்டின மாதிரி தான் வந்து டப்புன்னு உடஞ்சிருச்சு. கையில் வந்து சூடுபட்டது தான் மிச்சம். என்ன தான் வந்து உடஞ்ச பொருளை ஒட்ட வச்சாலும் பழையபடி அது திரும்ப மாறாது. நம்மளுக்கு வந்து காயம் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். காலையில் vlog பார்த்தீங்களே, அதில் வந்து பூஜை பாத்திரம்லாம் ஊற வச்சிருப்பேன். அதை முடிச்சுட்டு எழிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். லெமன் சால்ட்டில் வச்சிருக்கனால நல்லாவே வந்துட்டு ஒயிட் ஆகிடும். ஜஸ்ட்டு சபீனா மட்டும் போட்டு தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருவேன். ஃபைனலாக வந்து எல்லா பூஜை பாத்திரமுமே தேய்ச்சி முடிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு கையோடவே இருந்த 1-2 பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு தட்டு ஸ்பூன் எதுவுமே விடாமல் கழுவி கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீட்டாக்கிட்டு எழில வந்து தூங்க வைக்க போயாச்சு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நைட் ரொம்ப லேட்டாக தூங்குவான். அவன் எழுந்ததும் மற்ற வேலை பார்த்துக்கலான்னு பார்த்தா எழில் எழுந்துக்கவே இல்லை. அரௌண்ட் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால் அவன் தூங்கும் போதே வீடு எல்லாமே நல்லா நீட்டாக பெருக்கிட்டு மாப் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலி கிளீனிங் ஒர்க் முடிஞ்சு வீடு இப்படி தான் நீட்டாக இருந்தது. இதோட கண்டினியூஷன் அண்ட் பூஜா vlog எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.